வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல வந்து ஃபைனலா வந்து பூர்ணிமா ரவி பணப்பொட்டியை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அதுதான் அபிஷியலா வந்து லைவ்ல பார்க்கப்பட்ட நியூஸ். என்ன நடந்தது அப்படின்றது பாத்தீங்கன்னா, சோ பிக் பாஸ் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தார். சோ பணப்பட்டி இன்னும் கொஞ்சம் சில மணி நேரம் தான் இருக்கு. பணப்பட்டியோட காலக்கெடு வந்துருச்சு. சோ 3 வாட்டி தான் நடக்கும். 3 வாட்டி பணம் ஏறும், 3 வாட்டி பணம் இறங்கலாம். சோ இதற்கு நடுவில் நீங்க டிசிஷன் எடுக்க வேணும்னா எடுத்துருங்க. அதை மிஸ் பண்ணீங்கன்னா பணப்பட்டி இங்க இருந்து எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பிக் பாஸ் கொடுத்தாரு. சோ ஆல்ரெடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா எடுக்கிற சுச்சுவேஷன்ல தான் பூர்ணிமா இருந்தாங்க. ஓகேங்களா? எடுக்கிற சுச்சுவேஷனா 15 லட்சம் தொட்டவனே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. எடுத்துடலாம், இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண உடனே பிக் பாஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரா, சொன்ன அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா பணப்பொட்டியோட வேல்யூ ஏறுது. 15ல இருந்து 16 மாறுது. சோ அவங்க டிசைட் பண்ணிட்டு டான்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலைல இருந்து இந்த பாட்டு போடுங்க, பிக் பாஸ் கிட்ட பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன எந்தெந்த ஏரியாலாம் போய் டான்ஸ் ஆடணும்ன்ற மாதிரி பயங்கரமா பேசி வச்சு டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க மாயா. இதெல்லாம் மீறி என்ன பண்ணிட்டாங்க, சோ அதுக்கப்புறம் பணப்பொட்டியை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு உள்ள வந்து விசித்ரா மேம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ரியலி ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு. ஆமா மேம், நான் எடுக்க போறேன் அப்படின்றத சொன்னாங்க. விசித்ரா மேமும் அட்வைஸ் பண்ற பேர் சொன்னாங்க. என்னன்னா, நான் டாப் 5ல கண்டிப்பா போயிருவேன். அடுத்த வாரம் ஃபினாலே வீக்ல இருந்திருப்பேன். பட் எனக்கு அதுல போனா வின் பண்ண மாட்டேன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பணப்பொட்டி எடுத்துட்டு போறதுல எனக்கு யூஸ் தானே. சோ எனக்கு கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டோட நான் வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி விசித்ரா மேம் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல மாயா வந்து ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கரேஜியஸ், நீங்க வேற லெவல் கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, சூப்பரா கேம் விளையாடி இருக்கீங்க, வெளியே போயிட்டு கரேஜியஸா ஃபேஸ் பண்ணுங்க. எதா இருந்தாலும் இங்கேயே ஒரு பயங்கரமான கரேஜியஸா இருந்தீங்க, வெளியே போயிட்டு அதே கரேஜியஸோட ஃபேஸ் பண்ணி எல்லாமே நீங்க வேற லெவலா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி மாயா வந்து பயங்கரமான மோட்டிவேஷன் டாக்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு தேவையான இன்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓட்டுங்க, அதை பாத்துருங்க அப்படின்ற மாதிரி. அவங்க ஃபேமிலி ஓட் எல்லாம் போடுறேன்னு சொல்லிட்டாங்க. வேற ஏதோ ஒரு இன்ட் கொடுத்துருப்பாங்க, கொடுக்காமலாம் இல்ல. ஆல்ரெடி வந்து கேமரா முன்னாடி ஒரு இன்ட் கொடுத்துட்டாங்க. சோ இவங்க கிட்ட எதனா சொல்லி அமைச்சிருப்பாங்க. இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. சோ இதை வந்து அர்ச்சனா கிட்ட சொல்லும் போது என்ன பண்றாங்க, அர்ச்சனா நோ 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 எடுக்கூடாது எங்க எடுக்காதீங்க, கொஞ்சம் டிசைட் பண்ணுங்க, எடுக்காதீங்க, டிசைட் பண்ணுங்கன்ற மாதிரி அர்ச்சனா வந்து பூர்ணிமாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. எதுக்கு கன்வின்ஸ் பண்றீங்க அர்ச்சனா, எதுக்கு பண்றீங்க எனக்கு தெரியல. இதே அர்ச்சனா என்ன சொன்னாங்க, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எடுக்கிறவனையும் நீங்க கன்வின்ஸ் பண்ணக்கூடாது. அது நீங்க பேசுனது அப்போ அதுக்கு ரைட்னா இதையும் பண்ணக்கூடாது. நீங்க அடுத்தவன் எடுக்கிற அவனோட முடிவு, அவனோட சொந்த டிசிஷன். நீங்க வந்து எதுவுமே ட்ரை பண்ணாம விட்டுறலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு. அது அவங்க எடுக்கணும்னு நினைச்சா ஓகே நீங்க சொல்லலாம். ஆனா நிறைய வாட்டி சொல்லது, ஒரு வாட்டி சொன்னாங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். திரும்ப 2-3 வாட்டி எதுக்கு இது பண்றது, அது எனக்கு தேவையில்லாத பண்றது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அதையும் மீறி பூர்ணிமா ரவி எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இன்னொரு பக்கம் வந்து அந்த ஸ்மால் பாஸ்ல எல்லாரையும் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. பூர்ணிமா தானே அப்படின்னும் போது ஆமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடியும் வந்து பணப்பொட்டி எடுத்து ஒரு பயங்கரமான டான்ஸ், குத்தாட்டம் எல்லாமே வேற லெவலா போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லிவிங் ஏரியால உட்காந்து எல்லாரும் முடியும் அவங்களோட கடைசி லாஸ்ட் ஸ்பீச்சை பிக் பாஸ் கொடுக்க சொன்னாரு. அதுக்கு ஒரு டைமும் கொடுத்தார். வந்து அவங்க பேசும்போது ஓகே இதுதான் ஓகே, நான் எதுக்கு எடுக்கிறேன்னா ஃபினாலே போக மாட்டேன்றதெல்லாம் இல்ல, இருந்தா நான் போயிருப்பேன் நாங்க. பட் நான் ஓப்பனா சொல்றேன், கண்டிப்பா அவங்க ஃபினாலே வீக்ல ரீச் ஆயிருக்கவே மாட்டாங்க. 100க்கு 100 நான் அடிச்சு சொல்றேன். கண்டிப்பா ஃபினாலே போயிருக்கவே முடியாது. விஜய் வர்மா இல்ல மாயா இல்ல பூர்ணிமா, அவங்க 2 பேர் கம்பல்சரி எலிமினேட் ஆயிருப்பாங்க இந்த வாரம். கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல பூர்ணிமா கன்ஃபார்ம், மாற்றுக்கிறதே இல்ல. அந்த வகையில அவங்க பணப்பொட்டி எடுத்தது அவங்களுக்கு லாபம் தான். இவங்க வேணா சொல்லிக்கலாம் நான் ஃபினாலே போயிருக்கேன் அப்படிலாம் சொல்லிக்கலாம். பட் ஓட்டுப்படி அவங்க போறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்றது தான் உண்மை. அந்த ஃபேக்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க அதை சொல்லிட்டு சோ இந்த கேமை ஓரளவுக்கு நான் விளையாடி இதெல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், அந்த கேம்ல பல பேர் அவுட் பண்ணியிருந்தேன், காயப்படுத்தி இருந்தேன், இல்ல டார்கெட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தேன்னா மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி எல்லா ஹவுஸ்மேட்ஸ் கால்லயும் விழுந்து மன்னிப்பு, விழுந்தேன்னு விட்டானே அப்படின்ற மாதிரி காலில் விழுந்து மன்னிப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு வாங்கிட்டேன், நானும் உங்களை எல்லாருமே மன்னிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோ நீங்க தான் என்ன இவ்வளவு தூரம் வரதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. சோ என்னோட ஃபிளாஸ் ஐடென்டிஃபை பண்ண வச்சிருக்கீங்க, அதை திருத்த வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்றது இது பண்ணிருக்கீங்க. சோ நான் ரொம்ப ஹாப்பி தான், இதுல எதுவுமே ஃபீல் பண்றதுக்கு இல்லை, நான் ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸை பத்தியும் சொல்லிட்டு விசித்ரா மம்மி வந்து இந்த டைட்டில் ஜெயிக்கணும்ன்றது நான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அர்ச்சனா பக்கம் வந்து நிஜமான டைட்டில் வினர் இவங்க தான் இருக்காங்க, டைட்டில் வின் பண்ணிட்டு வாங்க ட்ரிப்பு போறோம், கண்டிப்பா ட்ரிப்பு போறோம்ன்ற மாதிரி அர்ச்சனா பத்தி பேசிட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பேசிட்டு வேற லெவலா இருந்தது. எல்லாருமே ஸ்மார்ட் மூவ்னாங்க. நடுவுல யாரோ டெண்டுல்கர் மாதிரினாங்க. டெண்டுல்கர், ஐயோ டெண்டுல்கர் கூட பூர்ணிமாவை கம்பேர் பண்றீங்க. தினேஷ் தான் நினைக்கிறேன் இந்த டெண்டுல்கர் கூட பூர்ணிமா எல்லாம் கம்பேர் பண்றது. எதுக்கு இந்த கம்பாரிசனே தெரியல, அது தேவையில்லாத அந்த இடத்துல. பட் இதையும் ஒரு கம்பாரிசனா போட்டாரு, எனக்கு அது அக்செப்டபிளா இல்ல. இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து வெல் பெய்டு பூர்ணிமா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல ஓகே பிக் பாஸ் போது பிக் பாஸ்
நான் எதனா உங்களை காயப்படுத்திருந்தா சாரி, நீங்களும் என்ன காயப்படுத்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது பிக் பாஸும் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு ஸோ இவங்க பிக் பாஸ் சொல்லுவாங்கல்ல ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி இவங்க ஷேர் பண்ணிட்டு கடைசியா பிக் பாஸ் போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட ஒரு பாட்டை காசு மேல காசு வச்சு அந்த பாட்டை போட்டு பயங்கர ஒரு குத்தாட்டம் போட்டு வேற லெவல் டான்ஸ் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டை விட்டு ஒரு எமோஷனல் மோடோட ஒரு பக்கம் வந்து பூர்ணிமா வெளியேறி இருக்காங்க. இதுல உறுதி அளிச்ச விஷயம் என்னன்னா, வெளியே போயிட்டு மாயா என் ஃபேமிலியோட ஓட்டு உங்களுக்கு தான், கண்டிப்பா நான் போட வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு இதுதான் லைவ்ல நடந்தது. அடுத்து என்ன நடக்குதுன்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.